அருகே ரயில் தண்டவாளத்தில் இரும்பு கம்பிகள் வைக்கப்பட்டிருந்த விவகாரம் தொடர்பாக ஒருவேளை ரயிலை கவிழ்க்க சதியா என்பதை கண்டறிய 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விவரங்களை எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட நாம் கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். தொடர்ந்து இந்த விசாரணை தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து சேலம் வழியாக சென்னை சென்ட்ரலுக்கு நேற்று இரவு 9 மணி அளவில் புறப்பட்ட ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயிலானது சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த மகுடஞ்சாவடி பகுதியில் உள்ள குறிப்பாக ரயில் நிலையத்திற்கு 2 கிலோமீட்டருக்கு முன்பாக தாளையூர் என்ற பகுதியில் ரயில்வே தண்டவாளத்தின் குறுக்கே ராட்சச இரும்பு கம்பிகள் ரயில் தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ரயில் வந்து கொண்டிருந்த போது ரயில் இன்ஜினானது அதில் மோதி பழுதடைந்து நின்றது. குறிப்பாக எதிர்பாராத விதமாக ரயில் ஓட்டுநருக்கு சாதரியமாக ரயிலை நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் ரயில் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகிய நிலையில் 3 மணி நேரம் அந்த பகுதியிலே நின்று உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் அவதிப்பட்டார்கள். இதனை அறிந்த ரயில்வே துறை அதிகாரிகள் விரைந்து பழுதடைந்த ரயில் இன்ஜினை சரி செய்ய முடியாததால் மாற்று இன்ஜின் வரவழைக்கப்பட்டு ரயில் அனுப்பி வைக்கப்பட்டது. குறிப்பாக ரயில் தண்டவாளத்தில் ராட்சச இரும்பு கம்பியை வைத்தது ரயில் கவிழ்க்க சதி திட்டமா என்பது குறித்து ரயில்வே காவல்துறையினர் மோப்ப நாய் குழுவினருடன் சம்பந்தப்பட்ட இடத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இரும்பு கம்பிகள் வைத்தது சதி வேலையா என்பதை கண்டறிவதற்காக ரயில்வே காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பாபு தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் காவல் ஆய்வாளர்கள் சிவசெந்தில்குமார், அதே போன்று சாய்திரி ஆகியோர் கொண்ட குழுவினர் இந்த விசாரணையை மேற்கொண்டு வராங்க. இந்த சுற்றியுள்ள கிராமங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதா, அந்த கேமராக்களில் இந்த இரும்பு கம்பிகள் கொண்டு வரப்பட்டது ஏதாவது பதிவாகி உள்ளதா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இதுவரை எந்தவித தடயங்களும் கிடைக்காத நிலையில் அப்பகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் சென்று கிராம மக்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.